வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னாக்கா 2025 டிஎன்பிசி குரூப் 4க்காக பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ரெகுலராக இதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. குரூப் 4 ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச 2024 நடந்த குரூப் 4 வந்து உங்களுக்கு அக்டோபர் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டாங்க. அக்டோபர் வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 18,000 வேகன்சி டிஎன்பிசியால் நிரப்பப்படும். 18,000 வேகன்சி பண்ணிக்க டிஎன்பிசியால் நிரப்பப்படும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேக்கண்ட் எல்லாம் கூட போக பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஏப்ரல் அதாச்சும் பண்ணிக்க நம்ம நியூ டிஎன்பிசி தலைவர் என்ன சொல்லியிருப்பாருங்கன்னாக்கா வருஷம் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த மாதத்தில் கரெக்டாக திருப்பி அடுத்த வருஷமும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ ஜூன் மாதம் நீங்கள் குரூப் 4 எழுதுறீங்களா? ஜூன் 9 வந்து எழுதிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரும் ஜூன் 9 வந்து வரலாம். இன்னும் நமக்கு 3 மாதத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செப்டம்பர் மாதம் நடக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் நமக்கு ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஆனுவல் பிளான்லேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் குரூப் 4 நெக்ஸ்ட் குரூப் 4 எப்போன்னு சொல்லி தெரிஞ்சிடும். வருதா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் வந்து கவர் பண்ணணும். இப்போ குரூப் 2 எழுதியிருப்பீங்க. குரூப் 2ல பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் ஈஸியாக இருக்கும். தமிழ் கூட பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு +1 +2 இருக்கு. அதாவது பொது தமிழ் வேற. பொது தமிழ்னு இருக்கிறது வேற. சிறப்பு தமிழ்னு சொல்லி தனியா இருக்கு. +1 +ல மட்டும் இருக்கும். ஸோ அங்கருந்தெல்லாம் கூட கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வர வர டிஎன்பிசி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. தமிழ் வந்து இப்படி எடுத்தாங்களா? ஜிகேலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேரா எடுத்திருப்பாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் போய் எடுத்திருப்பாங்க. ஏன் நடந்து முடிஞ்ச குரூப் 4 குரூப் 4 கொஸ்டினே உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்கா 10th தான் உங்களுக்கு. 10th தான் குவாலிஃபிகேஷன். 10th புக்லேருந்து தான் எடுப்போம். அதாவது 6 to 10 வரைக்கும் தான் இருக்கிறத எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா +1 +2 புக்லேருந்து தான் அதிகமா எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சிலபஸ வந்து எங்கெல்லாம் இருக்கோ ஒட்டு மொத்தமா கவர் பண்ணா மட்டும் தான் உங்களால டிஎன்பிசில வின் பண்ண முடியும். இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா தான் நெக்ஸ்ட் குரூப் 4க்கு உங்களால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். ஸோ முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கணும்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்காக இலவசமா குடுக்குறோம். அத வந்து கரெக்ட்டா பயன்படுத்திட்டு, கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம ஒவ்வொரு இயல் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னாக்கா, அதாச்சும் ஒவ்வொரு இது முடிஞ்சதும் டெஸ்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு இதா முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு தமிழ் அறிஞர்கள்ல உங்களுக்கு சிலபஸ்ல குடுத்துருப்பாங்க. பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுரதா. சாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இவங்கள பத்தி செய்திகள் வந்து கேட்டிருப்பாங்க. இவங்கள பத்தி செய்திகள் வந்து கேட்டிருப்பாங்க. இதில நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 4 பேர முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சுக்கலாம். இந்த 4த்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, டெஸ்ட்டஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பாரதியார் வந்து முடிச்சிடுறேன். ஓல்டு புக் அண்ட் நியூ புக்ல இருக்கக்கூடிய +2 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் வந்து பாரதியார வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஓல்டு புக்ல வந்து பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் பர்த் வந்து குடுத்துருப்பாங்க. டேட்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. யாருடைய தந்தை அப்படிலாம் பேர் குடுத்துருப்பாங்க. அவருடைய அப்பா பேர் என்ன அப்படின்லாம் சொல்லி குடுத்துருப்பாங்க. இத வந்து பார்த்துட்டு போயிடலாம். இவருடைய லைன்கள் அதிகமா பார்த்தீங்கன்னாக்கா, லைன்ஸ் வந்து கேட்பாங்க. "ஆயுதம் செய்வோமே நல்ல காகிதம் செய்வோம்." இந்த லாஸ்ட்ல ஹோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாரதியார் தான். ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்லிடுறேன். லாஸ்ட்ல ஹோம்னு சொல்லி முடிஞ்சாலே அது வந்து பாரதியார் தான். "யாம் அறிந்த புலவர்களே கம்பனை போல் இனிதாவது காணோம்." இனிதாவது காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு. கம்பன போல நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இளங்கோவனை போல் காணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வள்ளுவனை போல் காணோம். அந்த மாரி பார்த்தீங்கன்னாக்கா நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரமனத்தை கண்டெழுதுவோம். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்ல ஓம் முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, யாம் அறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம். இதெல்லாம் நெறைய கேட்ட கொஸ்டின். லாஸ்ட்ல வந்து அந்த ஹோம் அப்படின்னு முடிஞ்சுட்டாலே, கண்ண மூடிட்டு பாரதியார்ன்னு சொல்லி போட்டுறலாம். ஓகேவா? உங்களுக்கு நெறைய பேருக்கு பாரதியாரா, பாரதிதாசன்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஷன் ஆகும். லைன்ஸ் கேட்கறது அப்படித்தான் எழுதிருப்பாங்க. ஸோ, நீங்க வந்து கண்ண மூடிட்டு பாரதியார்ன்னு சொல்லி போட்டுறலாம். ஓகேவா? அந்த லாஸ்ட்ல ஹோம்ன்னு சொல்லி முடிஞ்சா சரி. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார். யாம் அறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். யாம் அறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல், இளங்கோவனைப் போல், அதுக்கப்புறம் எனக்கு வள்ளுவனைப் போல் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் தனித்தனியா கேட்பாங்க. அந்த மாரிலாம் கேட்பாங்க. அது வந்து பாரதியார் தான். சந்திரமண்டலத்தை கண்டெழுதுவோம். அதுவும் வந்து பாரதியார் தான். சரிங்களா? இந்த மாரிலாம் பண்ணிக்க பாரதியார் வந்து நெறைய வருவாரு. ஸோ, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அடுத்து அவருடைய ஆசிரியர் குரூப் வந்து குடுத்திருப்பாங்க. அவருடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்ந்த காலம் 11/12 1882 முதல் அதாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பிறந்திருப்பாரு. 1882ல பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 11 இப்போ செப்டம்பர் மாதம்
1921 டெத் ஆயிருப்பாரு. 1921 உடம்பு சரியில்லாம, அதாவது யானைய அடிச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த யானை இது பண்ணதுனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இறந்து போயிருப்பாரு. 1921 வந்து இறந்திருப்பாரு. இங்க ஒரு லைன் குடுத்திருப்பாங்க பாருங்க. "வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம்" என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஓம் வந்து வந்திருக்கும். ஒண்ணு ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். லாஸ்ட் அந்த ஓம் வந்திருக்கும். இங்க "வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம்" வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாக்கா, பாரதியார் வந்து வருவாரு. பாரதியார் சொல்லி வருவாரு. இவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சுப்பிரமணியம். இவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். 11 வயதுல தன்னுடைய 11 வயதுல என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, அரசவையில போயிட்டு கவிதை சொல்லியிருப்பாரு. கவிதை வந்து சொல்லியிருப்பாரு. இந்த கவிதை சொல்லும் திறனை பார்த்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எட்டயபுரம். இவர் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னாக்கா, எட்டயபுரத்துல வந்து பிறந்திருப்பாரு. இவரு கவிதை பாடும் திறனை பார்த்து எட்டயபுர மன்னர் வந்துக்கு இவருக்கு வந்து பாரதியார் பாரதி அப்படின்னு சொல்லி வந்து பட்டம் குடுப்பாங்க. பாரதி அப்படின்னு சொல்லி வந்து பட்டம் குடுப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த மாதிரி தான் பேரு மாறி இருக்கும். அவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 வயசுல அந்த போய் கவிதை எழுதுனால இவருக்கு வந்து பாரதி அப்படின்னு சொல்லி பட்டம் குடுத்திருப்பாங்க. அது அப்படியே பாரதியார் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். இவர வேரெல்லாம் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, பாட்டுக்கொழு பாட்டுக்கொரு புலவன் பாரதி. பாட்டுக்கொரு புலவன் பாரதி என கொண்டாடப்படுபவர் வந்து இவர்தான். பாரதியார் தான் வந்து இது பண்ணுவாங்க. இங்க வந்து டேஷ் குடுத்துருவாங்க. உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றப்போ, பாட்டுக்கொரு புலவன் டேஷ் என கொண்டாடப்படுகிறார். பாரதியாரா, பாரதிதாசனா, நாமக்கல் கவிஞரா, இல்ல கவிமணியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். இவர் வந்து விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார்? கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார் அப்படின்னாக்கா பாரதியே. இதெல்லாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, பாரதியே வந்து வருவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நியூ புக் வந்து வந்துடலாம். இவர பத்தி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு 6 டூ 10 வரைக்கும், அதாவது 6த் டூ 10த் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 49 இயல் இருக்கும். 49 இயல் இருக்கும். இந்த 49 இயல்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45 இயல் 45 இயல் இருக்கும். இந்த 45 இயலும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு இடத்துலயும் மேற்கோள்கள்ல வந்துருவாரு. பாரதியார் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா இடத்துலயும் வருவாரு. 6 டூ 10 வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, இவர எடுத்தா 49 கொஸ்டின் எடுக்கலாம். 49 கொஸ்டின் வந்து 49, 50 கொஸ்டின் வந்து எடுக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு மேற்கோள்கள் வந்து இருக்கு. இவர பத்தி மேற்கோள்கள் வந்து அதிகமா காட்டப்பட்டிருக்கும். மேற்கோள்கள் வந்து அதிகமா காட்டப்பட்டிருக்கும். ஸோ இங்கருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க. இங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதுல இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இம்பார்ட்டன்ட் லைன். உங்களுக்கு 10த்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லைன் வந்து குடுத்திருப்பாங்க. மரபு மரபு வ வழுவமைதின்னு சொல்லி வரும். மரபு வழுவமைதின்னு சொல்லிட்டு வரும். "கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் படவேணும். என்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேண்டும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாரு. குயில் வந்து பார்த்தீங்கன்னாக்க, மரபுப்படி பார்த்தீங்கன்னா, குயில் வந்து கூவும். குயில் வந்து கூவும். ஆனா, இவரு வந்து என்ன எடுத்திருப்பாருன்னு கேட்டாக்கா, குயில் வந்து கத்தும். குயில் வந்து கத்துமான்னு கேட்டா, குயில் வந்து கூவக்கூடியது. இத வந்து எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு குரூப் 4 கொஸ்டின்ல இந்த கொஸ்டின கேட்டிருப்பாங்க. 10த்ல வந்து வரும் அது. 10த்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மரபு வழுவமைதின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. வழுவமைதி, வழாமைதின்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். அந்த இடத்துல வந்து குடுத்திருப்பாங்க. ஆனா, அந்த லைன் வந்து உங்களுக்கு 6த்லயே வந்து வந்துரும். "கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பட வேண்டும்" என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? அடுத்த டைம் கேட்டா பாரதி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஃப்ரேம் வந்து அப்படி பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மட்டும் தான் பார்க்கணும். அதிகமா என்னென்னலாம் தேவையெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. லைன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். காணி என்பது பார்த்தீங்கன்னாக்கா நில அளவை குறிக்கும் சொல் தான் வந்து காணி. காணி என்பது பார்த்தீங்கன்னாக்கா 1/80. இதனுடைய அளவு தான் வந்து காணி அப்படின்னு சொல்லுவாங்க. நில அளவை குறிக்கும் சொல். தங்கலான் படம் சொல்லியிருப்பீங்க. இப்போ வந்துச்சு விக்ரம்து. அதில பார்த்தீங்கன்னாக்கா, "என்னுடைய காணி, என்னுடைய நிலம்" அப்படின்னு சொல்லிலாம் ஒரு டயலாக்லாம் வரும். என்னுடைய நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து மாடங்கள் அப்படின்னு கேட்டாக்கா, மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னாக்கா உள்ளம். சித்தம்னா உள்ளம் சொல்லி வரும். இதோடைய நூல் குறிப்பு. நூல் குறிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்டா பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னாக்கா பாரதியார். இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் சொல்லி சொன்னேன். இளமையிலே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டவர். எத்தனாவது வயதுன்னு கேட்டாக்கா 11வது வயதில். தன்னுடைய 11வது வயதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எட்டயபுரம் மன்னர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, கவிதை சொல்லி பாரதி அப்படின்னு சொல்லி பட்டத்த வந்து வாங்கியிருப்பாரு. பாரதியார் வந்து அப்படிதான் பட்டத்த வாங்கியிருப்பாரு.
தன் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யாருன்னு கேட்டாக்க நம்ம பாரதியார் தான். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடுபட்டவர் யார்? இந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடுபட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பாரதியார் வந்து வருவாரு. சரிங்களா? நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார் அப்படின்னாலையும் பாரதியார் தான். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் வந்து பாரதியார் தான். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியவர் யாருன்னா பாரதியார். பாஞ்சாலி சபதம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம மகாபாரதத்துல பாஞ்சாலி வருவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னாக்க பல நூல்களை வந்து இயற்றியிருப்பாரு. ஒவ்வொரு இயல்ல ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயலை வந்து நம்ம பார்த்துட்டு தான் போகணும். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழ வாழவே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாக்க பாரதியார் தான். வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திட வன்மொழி வாழியவை என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலையும் நம்ம பாரதியார் தான். கேழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை என தொடங்கும் பாடலும் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலையும் நம்ம பாரதியார் தான். சரியா? சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த லைன் ஆசிரியர் யார்? சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாக்க நம்ம பாரதியார் வந்து வருவாரு. சொல்லும் பொருளும் இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க, கொஸ்டினை வந்து கேட்பாங்க. நிரந்தரம் காலம் முழுமையும், வைப்புன நிலப்பகுதி, சூழ்கள்ளி கழி அப்படின்னு கேட்டாக்க சூழ்நுள்ள அறியாம இருள் சொல்லி வரும். வன்மொழி 3 சொல்லின்னு வந்திருக்கு, நல்லா பாருங்க. வன்மொழின்னு கேட்டாக்க வளமிக்க மொழி, இசைனா புகழ், தொல்லை அப்படின்னு கேட்டாக்க துன்பமும் சொல்லலாம், பழமை தொன்மையானது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, பழமையானது அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து வரும். இங்க வந்து இதனுடைய நூல் குறிப்பு வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யார் அப்படின்னு கொஸ்டின் ஃப்ரேம் வந்து பண்ணலாம். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டாக்க சி. சுப்பிரமணிய பாரதியார் உடைய இயற்பெயரோட கொடுத்துருப்பாங்க. சுப்பிரமணிய பாரதியார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா நடத்திய இதழ் எதுன்னு கேட்டாக்கா இந்தியா மற்றும் விஜயா என்ற இதழை வந்து நடத்தியிருப்பாரு. இந்தியா மற்றும் விஜயா என்ற இதழை வந்து நடத்தியிருப்பாரு. சுதேசமித்திரன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா துணை ஆசிரியர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. சுதேசமித்திரன்ல வந்து துணை ஆசிரியர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. சந்திரஹேன் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வந்து வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளும் வந்து எழுதியிருப்பாரு. வசன கவிதையிலும் சீட்டு கவிதையிலும் எழுதுவது வல்லவர் யார் அப்படின்னாக்கா பாரதியார் சொல்லி சொல்லலாம். இது ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்து எனக்கு அவர் எழுதிய உரைநடை நூல்கள் பொருந்தாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். உரைநடை நூல்களில் பொருந்தாது இதுன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணலாம். சந்திரிகன் கதை, தராசு இதோட நூல்கள் மொத்தமா கொடுத்துடலாம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, சந்திரிகன் கதை இல்லைன்னா தராசு, ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு அவர் எழுதிய உரைநடை நூல் எதுன்னு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. எது வந்து அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட். சந்திரிகன் கதை, தராசு வந்து பண்ணிக்க உரைநடை நூல்கள். இவருடைய மாணவரான பாரதி தாசன் வந்து பண்ணிக்க இவருக்கு வந்து பேர் வைக்கிறாரு. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பண்ணிக்க பாரதிதாசன் வந்து இவர் வந்து புகழ்ந்திருப்பாரு. சிந்துக்கு தந்தை என பாரதிதாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன். சிந்துக்கு சந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? யார் அவ்வாறு அழைத்தார்கள்? இப்படி வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அப்படி அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாக்க பாரதியார் வந்து சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர், அழைத்தவர் வந்து பாரதிதாசன். ஸோ கொஸ்டின் வந்து நிறைய வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க காற்றேவா மகரந்த துளை சுமந்து கொண்டு மனதை மயப்படுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னாக்க நம்ம பாரதியார் வந்து வருவார். இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்க மயலுறுத்த, மயங்கச்சை, பிராணரசம் அப்படின்னாக்க காற்று, உயிர் வழி வரைக்கும், லயத்துடன் அப்படின்னு கேட்டால் சீராக அப்படின்னு சொல்லி வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் போராற்றப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாக்க நம்ம பாரதியார் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்படுகிறார். ஹெட்டயபுர ஹேந்தலாக அறியப்படுவர் யார் அப்படின்னு கேட்டாலும் நம்மளுடைய பாரதியார் தான். கேலி சித்திரம் கருத்து படம், அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்தியா என்ற பத்திரிகையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிறத்துல கேலி சித்திரம், விகட கவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேலி சித்திர படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் பொம்மைஸ்லாம் வர ஆரம்பிச்சிருப்பாரு.
கார்ட்டூன் பொம்மைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாரதியார் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சிறுகதை ஆசிரியர். சிறுகதை ஆசிரியர் யார்? அப்படின்ட்டு கீழ வந்து 4 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாரதியார் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதழாளர், சமூக ஏற்றத்தாழ்வுகளையும், பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர் யார்? அப்படின்னாலையும் நம்ம பாரதியார் தான். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு முதலிய காவியம். அது வந்து என்னன்னு கேட்டாக்கா, காவியமும், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதி நூல்களையும் பாடி தந்தவர் யாருன்னு கேட்டாக்கா, பாரதியார். இந்தியா மற்றும் சுதேசமித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் சொல்லி குடுத்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சுதேசமித்திரன்ல துணை ஆசிரியரா பணியாற்றியிருப்பாரு. ஏன்னா, அது வந்து ஜி. சுப்பிரமணிய ஐயருடைய பத்திரிகை. அது அவர் தான் வந்து ஆசிரியர். துணை ஆசிரியரா வந்து பணியாற்றியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதியார். இங்க வந்து மாத்தி குடுத்திருப்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். இந்தியா மற்றும் விஜயா தான் அவருடைய கிரியேட்டிங் பத்திரிகை. சரியா? சுதேசமித்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜி. சுப்பிரமணியம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. அவருடைய பத்திரிகையில வந்து துணை ஆசிரியரா பணியாற்றியிருப்பாரு. இங்க வந்து மாத்தி குடுத்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. பாட்டுக்கொரு புலவன். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்படுவர் வந்து பாரதியார் தான். பாட்டுக்கொரு புலவன் என பாடப்ப பாராட்டப்படுவர் வந்து பாரதியார் வந்து வருவாரு. கீழ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புது கவிதை, வசன கவிதைய வந்து யூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம பாரதியார் தான். உரைநடையும், கவிதையை இணைத்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை தான் வந்து வசன கவிதைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இத வந்து ஆங்கிலத்துல ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத தமிழ்ல அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டா, நம்ம பாரதியார் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். வசன கவிதையை எழுதவர் தமிழ்ல அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாக்கா, பாரதியார். ப்ரோஸ் போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் வந்து பாரதியார் தான். உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடைகள். யாப்பு எது வந்து தடையா இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். எது வந்து தடையா இருக்குன்னு கேட்டாக்க, யாப்பு வந்து தடையா இருக்கும். உணர்ந்த பாரதியார் இவ்வடிகளில் இலகுவாக கையாண்டு இருப்பார். இவ்வகை கவிதை பார்த்தீங்கன்னா, புதுக்கவிதை. புதுக்கவிதை என்ற வடிவத்த வந்து உருவாக்க காரணமா இருந்திருக்கும். சரிங்களா? இத வந்து பாரதியார் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. இவருக்கு கீழவே பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே இன்னொரு லைன் வந்து குடுத்திருப்பாங்க. "திக்குகளிட்டும் சிதறி தக்கதியும் தரகிட தக்கதியும் தரகிட" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்ட வந்து யார் எழுதியது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து யார் எழுதுனதுன்னு கேட்டாக்கா, நம்ம பாரதியார் தான் வந்து எழுதியிருப்பாரு. அவர பத்தி கொஸ்டின் அவர் கீழயே வந்து குடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, +2 +1ல வந்து வருவாரு. +1ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்திருப்பாரு. இங்க குடுத்திருப்பாருங்க பாருங்க. சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். ஏன்னு கேட்டா, அங்க 10த்ல வந்து உங்களுக்கு சுதேசமித்திரன்ல ஆசிரியரா பணியாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, துணை ஆசிரியரா தான் வந்து இருப்பாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா அது வந்து ஜி. சுப்பிரமணியம் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்ல கிரியேட் பண்ணியிருப்பாரு. தமிழ்ல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து துணை ஆசிரியர் தான் இருந்திருப்பாரு. துணை ஆசிரியர் தான் வந்து இருந்திருப்பாரு. அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். சரிங்களா? தமிழ்லயும் வந்து வருவாரு. தமிழ்லயும் வந்து பாரதியார் வந்து வருவாரு. பிளஸ் ஐஎன்எம்எம்லயும் உங்களுக்கு பாரதி வந்து கொஸ்டின் இருக்கு. ஐஎன்எம்எம் இந்திய தேசிய இயக்கம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, பாரதியார் வந்து வருவாரு. ஸோ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து குடுத்திருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எதெல்லாம் எந்தெந்த இதழ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆசிரியர், துணை ஆசிரியர் வந்து பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி அப்படின்னா யங் இந்தியா. காந்தியடிகள் இது. பாலபாரதிங்கிறதுக்காக யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி ஆகிய பல இதழ்களில் ஆசிரியராகவும், துணை ஆசிரியராகவும் பங்காற்றியிருப்பார். ஓகேவா? இவர் வந்து பங்காற்றியிருப்பாரு. இதுல வந்து பாருங்க சக்கரவர்த்தினி இதழ். சக்கரவர்த்தினி இதழ்ல பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்காகவே ஒரு இத வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. பெண்களுக்காகவே ஒரு இதழ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுல குறள் வெண்பா எழுதியிருப்பாரு. பின்னாடி வருதுன்னு நான் சொல்றேன். அடுத்தது இந்தியா, அடுத்தது விஜயா, சூர்யோதயம், கர்மயோகி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய இதழ்களே வந்து இருக்கும். இவருடைய இதழ்களே வந்து வரும். ஓகேவா? இதுல இந்தியா இன்னன்ற பத்திரிகை வரும். நியூ இந்தியா. நியூ இந்தியா யாருதுன்னு கேட்டாக்கா அன்னி பெசன்ட் அம்மையார். நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த்ன்னு சொல்லிட்டு அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அவங்களுடைய இதழ் நடத்தியிருப்பாங்க. நவ இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வரும். நவ இந்தியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்திரிகை வரும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்திருப்பாரு. ஓகேவா? நவ இந்தியா வேற, நியூ இந்தியா வேற, யங் இந்தியா வேற. யங் இந்தியா வந்து வேற வேறயா இருக்கும். பாரதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யானை மிதித்து சாகவில்லை. அதாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா, யானை வந்து அவர மிதிச்சிரும். திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணில பார்த்தசாரதி கோயில்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு யானை வந்திருக்கும். அந்த யானையுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, லாவண்யா. அந்த யானையுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, லாவண்யான்னு சொல்லியிருக்கும். அந்த யானைக்கு வந்து இவர் பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, சாப்பாடு குடுக்க போயிருப்பாரு. அவர தூக்கி போட்டுருக்கும். தூக்கி போட்டு இது பண்ணியிருக்கும். ஆனா, அவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நோய்வாய்ப்பட்டு தான் இறந்திருப்பாரு.
யானை மிதித்து சாகவில்லை, வறுமை மிதித்து செத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய விஷயமெல்லாம் பண்ணியிருப்பாரு. நெறைய விஷயமெல்லாம் வந்து பண்ணியிருப்பாரு. பகவத்கீதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னா பாரதியார் தான். எப்பன்னு கேட்டீங்கன்னாக்கா 1912 1912ல பகவத்கீதைய தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பார். தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பார். பாரதியுடைய படத்த வந்து யார் வரைஞ்சது அப்படின்னு கேட்டாக்கா, ஆரியம் என்கின்ற பாஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவருடைய படத்த வந்து வரைஞ்சிருப்பாரு. இந்த படமெல்லாம் இருக்கு இல்லையா? அத வந்து வரைஞ்சவர் யாருனாக்கா, ஆரியார். ஆரியார் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? இவர் வந்து வேற பத்திரிக்கைலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வெல்த், அன்னை பெசன்ட் அம்மையாரது, கலைமகள், தேசபக்தன், கதாரத்னகரம் போன்ற இதழ்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாரதி தன்னுடைய படைப்புல இருந்து வெளியிட்டிருப்பாரு. பாரதி தன் படைப்புகளை வெளியிட்ட பத்திரிகைகள் தவறானது இதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து இப்படிலாம் ஃப்ரேம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நேர மேலாண்மையே பாரதி பாதி வெற்றி என நீங்கள் கூறுவதை இப்போது நினைவு கூறுகிறேன். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எழுதுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன்னாக்கா, பாரதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்ப பார்த்தாலும் கவிதை எழுதுறதே வேலையா வச்சிருக்காரு. அதனால தான் இத வந்து சொல்லியிருப்பாங்க. நேர மேலாண்மை பாதி வெற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நேரத்த வந்து பொருட்படுத்தாம தன்னுடைய இத வந்து வெளியிட்டுட்டே இருப்பாரு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்றது. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு, நம்மளுக்கு குறைவா இருக்குன்னு சொல்லி படிக்கணும். அத விட்டு எக்ஸ்ட்ராவா இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி நினைக்காதீங்க. ஜிகே தமிழ்ல ஈஸியா பாஸ் பண்ண முடியும். தமிழ்ல இன்னும் பாஸ் பண்ண முடியாதவங்களும் இருக்காங்க. தமிழ் வராதவங்களும் இருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழ்லயும் மார்க் ஹை ஸ்கோர் பண்ணணும். ஜிகேலயும் ஹை ஸ்கோர் பண்ணா தான் உங்களால வந்து வெற்றி பெற முடியும். குரூப் 4 நெக்ஸ்ட் 2024 நடக்கக்கூடிய குரூப் 4 வந்து அப்பதான் உங்களால வெற்றி பெற முடியும். ஸோ தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. அடுத்தது பாருங்க, தான் என்ற உணர்வை ஒழித்தவர் யார்? தான் என்ற உணர்வை ஒழித்தவர் யாருன்னு கேட்டாக்கா பாரதியார் தான். தன் பெயரையும் தம்மையும் முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்பும் மனிதர்களிடையே தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் யாருன்னா பாரதியார். இது என்னது என்னது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடையது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளுடையது அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. என் வீடு, என் வீடு, என் வண்டி, என் ஃபோனு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அந்த உணர்வெல்லாம் ஒழித்தவர் இவர் தான். இவருக்கு இவரே பார்த்தீங்கன்னாக்கா, புனைப்பெயர்ல வந்து எழுதியிருப்பாரு. இவருக்கு இவரே பார்த்தீங்கன்னாக்கா, புனைப்பெயர்ல வந்து எழுதியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சுப்பிரமணியன், இளமை சுப்பிரமணியன், சாவித்திரி, சீசு பாரதி, சீசு பாரதி, சி. சுப்பிரமணிய பாரதி தான் சீசு பாரதின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசாபிமானி, செல்லிதாசன் என தனித்தானே பேர் வைத்தவர் யாருன்னா கொஸ்டின் கேட்பாங்க. காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன் என பல புனைப்பெயர்கள் எழுதிய கட்டுரை எழுதியவர் யாருன்னு கேட்டாக்கா பாரதியார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரிங்களா? கொஸ்டின் வந்து நிறைய ஃப்ரேம் பண்ணுவாங்க. செல்லிதாசன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாரதியார் தான். காளிதாசன், சக்திதாசன் என தன்னுடைய புனைப்பெயரில் கவிதை எழுதியவர் யார்? என்னுடையும் பாரதியார் தான். ரிஷிகுமாரன் ரிஷிகுமாரன் என புனைப்பெயரில் கவிதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சரஸ்வதி, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னு கேட்டா சரஸ்வதி வந்து பெண் பெயர். இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்டா கேட்பாங்க. சரஸ்வதி என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களால லாக் ஆயிடுவீங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாரதியார் வந்து வருவாரு. பாரதியார் வந்து வருவாரு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் இல்லையா? தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாரி அதாவது பார்த்தீங்கன்னா கருத்து படத்தை கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டா பாரதியார். கருத்து படங்களை பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டாக்கா நம்ம பாரதியார் தான். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்ல சித்ராவளி சித்ராவளி என்ற பெயர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கருத்து படங்களை கொண்ட ஒரு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. நம்ம இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நினைப்பாரு. ஆனால் அதால் முடியாது. முடியாம இந்தியா மற்றும் விஜயா என்ற 2 பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதில் இந்தியா பத்திரிகை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்தாளில் வந்து வெளியிட்டிருப்பாரு. ரெட் கலர் பேப்பர்ல பாரதியார் வெளியிட்ட இதழ் எதுன்னு கேட்டாக்கா இந்தியா. ரெட் கலர்ல என்ன கலர்ல வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா ரெட் கலர்ல வந்து வெளியிட்டிருப்பாங்க. ரெட் கலர்ல வந்து வெளியிட்டிருப்பாங்க. தமிழ்ல பாரதியார் இதெல்லாம் பின்பற்றதை வச்சு அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா துணை ஆசிரியர் வந்து பின்பற்றிருப்பாங்க. அவர்களில் பாரதியின் துணை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதையே வந்து பின்பற்றிருப்பாங்க. யார் யார் அப்படின்னு கேட்டாக்கா பி. சுப்பையா, ஹரிஹரர், என். நாகசாமி, வா. ராமசாமி. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேசிய கவி என பட்டம் கொடுத்தவர். பாரதிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேசிய கவின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் இருக்கு. அதை கொடுத்தவர் யாருன்னு கேட்டாக்கா இந்த வா. ராமசாமி தான் கொடுத்திருப்பாரு. வா. ராமசாமி தான் வந்து கொடுத்திருப்பாங்க. பரளி சு. நெல்லையப்பர். பரளி சு. நெல்லையப்பரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். இந்த பரளி சு. நெல்லையப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடிதங்கள் வந்து எழுதியிருப்பாரு. நிறைய கடிதங்கள் தான் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அவரு வந்து இம்பார்ட்டன்ட் பர்சன். கனகலிங்கம் போன்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இவரை வந்து ஃபாலோ பண்ணி இது பண்ணியிருப்பாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெண் விடுதலைக்காக பார்த்தீங்கன்னா, சக்கரவர்த்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழைய வந்து நடத்தியிருப்பாரு. அதுல வந்து குறள் வெண்பாவும் இயற்றியிருப்பாரு. யார் அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம பாரதியார் வந்து இயற்றியிருப்பாரு. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட். பெண் விடுதலைக்காக பாடுபட்ட பாரதி, பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் குறள் வெண்பா பாடியிருப்பார். எந்த இதழ்ல வந்து அவர் குறள் வெண்பா பாடினார்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சக்கரவர்த்தில வந்து பாடியிருப்பாரு. சக்கரவர்த்தில வந்து பாடியிருப்பாரு. பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைதான், ஒண்மையுற ஓங்கும் உலகு. இத வந்து இப்ப எனக்கு இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். பாரதியாரின் கவிதைகள் 1 இல்லன்னா சக்கரவர்த்தி பாரதியாரின் இதழ்கள்னு சொல்லிக் குடுக்கலாம். திருவள்ளுவர்ன்னு சொல்லிக் குடுக்கலாம். ஏன்னா 7 சீர் இருக்கு இல்லையா? 7 சீர் இருக்கிறதுனால நெறைய பேர் என்ன நெனச்சுருவாங்க, திருக்குறள் தான் வரும் அப்படின்னு சொல்லி நெனச்சுருவாங்க. இல்ல ஔவையார் எழுதுனாங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நெறைய இடத்துல வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். நெறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்தியான்றதுல வந்து நடத்தியிருப்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னா, சிவப்பு வண்ணத்தால தான் வெளியிட்டிருப்பாரு. சிவப்பு வண்ணத்தால தான் வந்து வெளியிட்டிருப்பாரு. ஸோ பாரதியார பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயம் வந்து இருக்கும். நெறைய விஷயம் வந்து இருக்கும். இவருடைய நூல்கள், பாரதியாருடைய நூல்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பதிப்பித்து வெளியிட்டது யாருன்னு கேட்டாக்க, இந்த பத்மநாதன் தான். பத்மநாதன் தான் எனக்கு பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு. இறந்து போவதற்கு முதல் நாள் இரவு, தூங்கச் செல்லும் முன்பு, நாளைக்கு அமானுல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுத ஆபீஸுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று இறுதியாக பாரதியார் கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பத்மநாதன் வந்து சொல்லியிருப்பாரு. பாரதியை பற்றிய நண்பர்கள் வந்து பத்மநாதன் வந்து சொல்லியிருப்பாரு. அவருடைய ஃப்ரெண்ட் இவர் தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாரதியார் கடிதத்தை வந்து நூல பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா, நூல பதிப்பித்து வெளியிட்டிருப்பாரு. பத்மநாதன். பத்மநாதன் வந்து வெளியிட்டிருப்பாரு. இவர பத்தி அவ்வளோதான் செய்தி. இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் இவருடைய ஓல்டு கொஸ்டின்ஸ்ல இவர் வந்து என்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க, அ கம்பராமாயணத்துல வரும். "கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான்" என்று பெருமைப்படுவர் யாருன்னு கேட்டாக்கா பாரதியார். அது கம்பராமாயணத்துல ஓல்டு புக்ல வந்து ஆசிரியர் குரூப்ல வந்து வரும். நான் அத தனியா அங்க காமிக்கிறேன். இருந்தாலும் சொல்லிர்றேன். "கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான்" என்று பெருமைப்படும் கவிஞர் யாருன்னா பாரதியார் தான். கம்பன் இசைத்த கவியெல்லாம் சொல்லிட்டு பெருமைப்படுவர் வந்து க நம்ம பாரதியார் தான். "நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்" நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் மணியரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு கேட்டாலும் பாரதியார் தான். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு கேட்டாலும் பாரதியார் தான். அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். "யாமறிந்த புலவர்களே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த லைன் பாருங்க. "வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு" என இது பண்ணியிருப்பார் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாரதியார் தான் சொல்லியிருப்பாங்க. "வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு" இதெல்லாம் வந்து லைன்ஸ்ல அங்கங்க வரும். இதெல்லாம் வந்து பாருங்க யார் சொன்னதுன்னா பாரதியார் தான். "நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக் குலைத்தல்" என்று முழக்கமிட்டவர் யாருன்னு கேட்டாக்கா, சுப்பிரமணிய பாரதியார் தான். பாரதியார் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க சொல்லியிருப்பாரு. இந்த வசன கவிதை வந்து எழுதுறாரு இல்லையா நம்ம பாரதியார். வசன கவிதைலாம் வந்து நெறைய எழுதியிருப்பாரு. அதுக்கு முன்னோடியா இருந்தவர் யாருன்னு கேட்டாக்கா, வால்ட் விட்மேன். வால்ட் விட்மன் சொல்லி இருப்பாரு. அந்த பெர்சன் தான் இந்த கவிதையில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது வசன கவிதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அத பேஸ் பண்ணி தான் நம்ம பாரதியாரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அவர பேஸ் பண்ணி தான் நம்ம பாரதியார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை வந்து தொடங்குனார் அப்படின்னு கேட்டாக்கா, வால்ட் விட்மன். வால்ட் விட்மன்ல சாயல்ல தொடங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல்", அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "இளங்கோவைப் போல்" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாரதியார் தான். "அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லை" என்ற பாடலை பாடியவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாரதியார் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வரும். "நெஞ்செல்லாம் சிலப்பதிகாரம்", அந்த மாரி நெறைய லைன்ஸ் வந்து வரும். நெறைய லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாரதியார் வந்து வருவாரு. ஸோ, அவர பத்தி எடுக்கணும்னு சொல்லி கேட்டா நெறைய கதைகள் வந்து இருக்கு. நெறைய கதைகள் வந்து இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது மட்டும் போதுமானது. 6 டூ 12 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒவ்வொரு இயர்லயும் வந்து வந்துருவாரு. ஒவ்வொரு இயர்லயும் வந்து வந்துருவாரு. ஏன் கம்பராமாயணத்துல கூட பார்த்தீங்கன்னாக்கா வருவாரு. கம்பராமாயணத்துல கூட ஒரு லைன்ஸ்ல வந்து வருவாரு. ஸோ, இது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இவருடைய இந்தியா மற்றும் விஜயா என்ற பத்திரிகைல எங்கேருந்து வெளியிட்டாரு அப்படின்னு கேட்டாக்கா, பாண்டிச்சேரில தான் வெளியிட்டிருப்பாரு. பாண்டிச்சேரி தான் பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து அங்கருந்து வெளியிட்டிருப்பாரு. ஸோ, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். ஸோ, பாரதியார பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். ஸோ, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அடிக்கடி நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அதுபோல பார்த்தீங்கன்னாக்கா, கீழ டெலகிராம் லிங்க் இருக்கும். போய் ஜாயின் பண்ணிக்கங்க. எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. எல்லா கருத்தும் வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கிட்டா ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் ஒவ்வொரு கருத்தா வந்து திடீர்னு எனக்கு ஞாபகம் வரப்ப தான் சொல்ல முடியும். அந்த மாரி பார்த்தீங்கன்னாக்கா, சொல்லுவேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.